ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். இந்த ஊரும் உலகம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி மனசை போட்டு ரொம்ப நாளாக பிசைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பதிவு தான். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்புறம் ஒரு சின்ன சஜஷன். அதாவது நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. ஊழல், லஞ்சம் அப்படிங்கிறது எப்போ இது அதாச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அங்கே பிடிபடுறாங்க, இங்கே பிடிபடுறாங்க, அவர் பிடிபடுறாரு, இப்படி பிடிபடுறாருன்னு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது குறைஞ்ச பாடே இல்லை. இது என்ன மாதிரி மனப்போக்குன்னே தெரியல. அரசாங்க ஊழியர்களுக்கு அரசாங்கம் போதிய அளவுக்கு சம்பளம் கொடுக்குது. சரிங்களா? அப்புறம் ஏன் போய் லஞ்சம் வாங்கணும்? மாட்டிக்கிட்டு பென்ஷன் இல்லாமல் போய் கேவலப்பட்டு எவ்வளோ பாருங்கள். அதாவது நீங்கள் ஆசைப்படுற அந்த சில்லறை காசுக்காக உங்கள் சந்ததியே கேவலப்பட்டு போய் நிற்கிதா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் மறுபடியும் செய்கிறீங்க. ஏன் அப்படின்னே தெரியல. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைய நாளிதழ்களில் வருது. தாசில்தார் வீட்டில் கோடிக்கணக்கான பணம், சப் ரெஜிஸ்டர் வீட்டில் கோடிக்கணக்கான பணம். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல. ஒரு தாசில்தாருங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குது, ஒரு சப் ரெஜிஸ்டரோட சம்பளம் எவ்வளோ இருக்குது, அதுக்குள்ளே ஏன் வாழ்க்கை வாழ முடியாது? நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற உங்கள் அலுவலக உதவியாளரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்களே, அந்த உதவியாளரோட இதை யோசிச்சு பாருங்கள். அவங்கெல்லாம் என்ன சம்பளத்தில் வாழ்கிறாங்க? அவங்க நிம்மதியாக வாழலையா? நீங்கள் ஏன் இந்த மாதிரி போய் மாட்டணும்? நான் குறிப்பிட்டு ஒருத்தரை சொல்ல விரும்பலை. நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வர்றாங்க. எனக்கு தெரிய நிறைய சப் ரெஜிஸ்டர்ஸ் அவங்க லிங்க்கில் உள்ள அந்த பத்திரப்பதிவு எழுத்தர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லக்ஸரி லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது இது என்ன மாதிரி ஒரு கட்டமைப்புன்னு தெரியல. தாசில்தார் ப்ளஸ்ஸு சப் ரெஜிஸ்டர் ப்ளஸ்ஸு இவங்க பத்திரப்பதிவு எழுத்தர், இந்த 3 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சு அடி வெளுத்து கட்டுறாங்க. இது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பாவப்பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப நம்ம திறமையாக ஊரை ஏமாற்றி, அரசாங்கத்தை ஏமாற்றி, பொதுமக்களை ஏமாற்றி நம்ம நல்லா வாழ்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஏமாத்துறது ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் அதனோட விளைவு படுபயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? நேர்மையாக உழைங்க, நியாயமாக உழைங்க. நியாயமாக உழைச்சி அதில் வர்ற பணத்தில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உண்மையிலே நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் இப்போ நிம்மதியாக இருப்பீங்க, கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சுட்டு. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலைக்கு பலன் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. பெற்றவர்கள் செய்த கடன் பிள்ளைகளை சார்மடி அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? என்னோடய வாழ்க்கையில் சொல்கிறேன். நிறைய, அதாவது இன்னதானே சொல்ல வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ்காரங்க வீட்டிலெல்லாம் அவ்வளவு பிரச்சனைகள். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது, அதாவது சம்பளத்தை தவிர மீதி எப்படியெல்லாம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதனோட பலனை அவங்களே அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இருக்குல்லையே, அது கான்சிக்வெண்ட்டாக வந்துடுது. ஸோ தயவு செஞ்சு இந்த லஞ்சம் வாங்குறவங்க தயவு செஞ்சு திருந்துங்க. நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் சந்ததி நாசமாக போயிடும் அப்படிங்கிறதான் உண்மை. ஓகேவா? தயவு செஞ்சு திருந்துங்க. அரசாங்கம் போதிய அளவுக்கு சம்பளம் கொடுக்குது. பத்தலைன்னா நீங்கள் ஊதிய உயர்வு கேட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். ஊதியத்தை நிறைய வாங்குங்க. உங்களுக்கு ஈக்குவலாக பாருங்கள். அதாவது காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்கள பாருங்கள், கடை வீதிகளில் மூட்டை தூக்குறவங்கள பாருங்கள். அவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு வேர்வையை சிந்துறாங்க அப்படின்னு பாருங்கள். அவங்கள விட நீங்கள் ஒன்றும் மோசமாகவே போகலை. மக்களே, தயவு செஞ்சு திருந்துனீங்க அப்படின்னா நல்லது. இல்லைன்னா சந்ததி சொல்கிறதுக்கு இல்லை. மனசை பாதித்த பதிவு இது. ஏதாவது தப்பாக பேசுனா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தேங்க்யூ வெரி மச்.